Good morning to you all. Welcome to your Vetri IAS Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா Group 4 Group 2 2A கான prelims-ல என்னென்ன changes-லாம் syllabus-ல கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தறலாம். First நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏற்கனவே நம்ம GK plus Maths-ல 100 வினாக்கள் தமிழ்ல 100 வினாக்கள் எழுதிட்டு இருந்தோம். அதுல எந்தவித சேஞ்சஸும் அவங்க பண்ணல. ஆனா அதுல GK தமிழ் அப்படினு பாக்கும்போது சிலபஸ் வைஸா அந்த டாபிக்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அத தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல எதை பார்த்தறலாம்னா பொது அறிவை பார்த்தறலாம். 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னு சொல்லி பார்த்தறலாம். ஏற்கனவே யூனிட் 1ல தான் நமக்கு என்னதான் இருந்துச்சு பொது அறிவியல் இருந்துச்சு. இப்போவும் யூனிட் 1ல பொது அறிவியல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்ல எல்லாம் என்ன கொடுக்கல அப்படினு சொன்னா சயின்ஸ்ல இவ்ளோ கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு கொடுக்கல. ஆனா இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படினு சொன்னா பொது அறிவியல்ல 5 கேள்விகள் என்ன செய்யும் கேட்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லிட்டாங்க. இதுல உள்ள சிலபஸ்ல எதுவுமே சேஞ்ச் ஆகலங்க. சிலபஸ் அப்படிதான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இரண்டாவது யூனிட்டா நம்மளுடைய பழைய சிலபஸ்ல எதை கொடுத்திருந்தாங்க அப்படினு சொன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே நடப்பு நிகழ்வுகளை ஒரு பகுதியாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொது அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறிவியல்ல இருந்து 5 வினாக்கள், ஆனால் அதில் ஒரு 3 வினாக்களாக இருக்கலாம், 2 வினாக்கள் அதை சார்ந்த நடப்பு நிகழ்வுகளிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதற்கு அடுத்தது இரண்டாவது யூனிட்டா இப்பொழுது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவியியல். அதில் 5 கேள்விகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது 5 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்படலாம். இதில் உள்ள சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க புவியியல்ல. அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இதை சார்ந்த புவியியல் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகள்லேருந்து என்ன செய்கிறாங்க கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு புவியியல் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மொத்தமே 5 வினாக்கள் தான். அந்த 5 கேள்விகளில் என்ன செஞ்சுருப்பாங்க நடப்பு நிகழ்வுகளும் சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது அழகு 3ல் பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புவியியல் இருந்தது. அதை இப்போ இரண்டாவதாக கொண்டு வந்துட்டாங்க. மூன்றாவது அதாவது 4வது 7வதாக இருந்த இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் இரண்டையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க யூனிட் 3 நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் மொத்த கேள்விகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் இருக்கிறதா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா அதிலே நம்மளுக்கு 7 to 8 வினாக்கள் வரைக்கும் கேட்பாங்க. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா மேக்சிமம் அதிலே 6 to 7 வினாக்கள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் நம்மளுக்கு அதிலேயே ஒரு 12 to 13 வினாக்கள் கிட்டத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இரண்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 கேள்விகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லைங்க. அந்த ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே சேர்த்து அழகு 3ல் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கொடுக்கல. அழகு 4 அதாவது யூனிட் 4ல் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அது என்ன செஞ்சிச்சு யூனிட் 5ல் இருந்தது. இந்திய ஆட்சியல் அதாவது பாலிட்டி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸில் எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் இது சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே பாலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக தான் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு பாலிட்டி அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி வரைக்குமே எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லிருந்து 13 வினாக்கள் வரைக்கும் பாலிட்டிக்கு நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 15 வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15 வினாக்கள் இருக்கும். ஆனால் 15 வினாக்களில் என்ன செய்யும் நடப்பு நிகழ்வுகளும் சார்ந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்போ பாலிட்டி அப்படிங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னதுதான் மாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூனிட் 5 அதாவது அழகு 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். நம்மளுக்கு 6வது யூனிட்டாக இருந்தது தான் இந்திய பொருளாதாரம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறது யூனிட் 9 9வது யூனிட்டில் இருந்தது. இது இரண்டையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க யூனிட் 5ஆக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்துலலாம் பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போவும் என்ன செய்கிறாங்கன்னா இந்திய பொருளாதாரமும் யூனிட் 9ம் படிக்கணும். அதை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வுகளும் என்ன செய்வாங்க நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்களும் என்ன செய்ய இதில் இருக்கும். இதனுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்ததாக மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது யூனிட்
5 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கடுத்து யூனிட் 6 அதாவது அழகு 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 8ன்னு ஒரு பகுதி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லையா? அதைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே யூனிட் 6 அப்படின்னு ஒரு பார்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பகுதி இது வந்துட்டு நம்மளுக்கு மேத்ஸ் அப்படி தானே. மேத்ஸ் அப்படிங்கும்போது நம்ம யூனிட் 10ல் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் மேத்ஸு. இதே அஸ்யூஷுவல் தான். ஆப்டிடியூட், ரீசனிங், அதாவது திறனறிவு, காரணவியல்னு சொல்கிறது. இதுக்கு திறனறிவில் வந்து 15 கேள்விகளும், காரணவியலில் 10 கேள்விகள், அதாவது ஆப்டிடியூட்டில் 15 கேள்விகளும், ரீசனிங்கில் 10 கேள்விகளும் கேட்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது இதுதான். இதில் வந்து அதிக சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு 18 வினாக்கள் வரைக்கும் வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருந்துச்சு. முன்னாடி வரைக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ரீசனிங் அப்படின்னா 7 to 8 வினாக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம ஜிகே பார்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 யூனிட் அப்படிங்கிற விதத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஜிகே அதாவது 75 வினாக்களுக்கு கேட்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் வந்து எவ்வளோன்னா 6 தான். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து அறிவியல், 2வது யூனிட் புவியியல், 3வது யூனிட் வரலாறு, INM அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திய தேசிய இயக்கம், 4வது யூனிட் வந்து பாலிட்டி இந்திய ஆட்சியல், 5வது யூனிட் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது எக்கனாமிக்ஸும் யூனிட் 9ம் சேர்ந்து படிப்போம் இதில். சரியா? யூனிட் 6 அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 8 தான் என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு யூனிட் 6ஆக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கடுத்த பகுதி ஆவில் நம்ம மேத்ஸை தான் நம்ம சொன்னோம். இப்போ இதுக்கடுத்த பகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்கும் பொழுது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அதாவது 10ஆம் வகுப்பு தரத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சிறப்பு தமிழ் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்கப்படும். இது தகுதி தேர்வு. முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 3 பகுதிகளை தமிழையே பிரித்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இலக்கணம், இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய தொண்டுகளும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் பகுதிகளையே அழகு 1, 2 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ அழகு 1 இலக்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 25 வினாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னென்னு கேட்பாங்கன்னா முதலில் சொல்லக்கூடியது எழுத்து அப்படி தானே. எழுத்துன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுறது, சந்தி பிழைகளை நீக்கி எழுதுவது, குரில் நெழில் வேறுபாடு அறிந்து எழுதுவது, லகர அழகர அழகர வேறுபாடு கொண்டது. இது எல்லாத்தையுமே நம்ம மயங்குழிகளில் படிப்போம் இல்லையா? இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ 6 to 10 வரைக்கும் 12 வரைக்குமே என்ன செஞ்சுக்கலாம், இலக்கணங்களை படிச்சுக்கலாம். 10 வரைக்கும் தெளிவாக இருந்தாலே இலக்கணத்தில் நம்ம என்ன செஞ்சலாம், முழு மதிப்பெண்கள் வாங்கலாம். அதாவது 25 கேள்விகள். அப்போ இலக்கணத்துக்கு உண்டான மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அப்படி தானே? 25 வினாக்களில் கேள்விகள் இருக்கும். அதற்கடுத்து சொல்லகராதி அப்படின்னு சொல்கிறாங்க. 15 கேள்விகள் இடம்பெறும்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படி தானே. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது 42 இருக்கும். 42ல் நெடில் 40, குரில் 2 அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரே பொருள் தரும் பல சொற்கள், இது எல்லாமே நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருந்தா இந்த தேர்வில் என்ன செஞ்சலாம், நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க அப்படி தானே. எப்படி கேட்போம், இப்போ கோடிட்ட இடம்னா அதில் எந்த சார்ந்த வினாக்கள் இருக்கும் அப்படின்னா உதாரணமாக பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, அதாவது பயிலுதல், 2 விதமான பொருள்கள் கொடுத்துருப்பாங்க. பயிலுதல், எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு பயிலுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை சார்ந்த வினாக்கள் கோடிட்ட இடத்தில் நிரம்பெறும். அதற்கடுத்து பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்துறது. நேற்று மழை பெஞ்சது, அப்போ நம்ம எப்படி எழுதணும், நேற்று மழை பெய்தது. இந்த மாதிரி என்ன செய்யறது, திருத்தி எழுதக்கூடிய சொற்களை சொல்லுவது. இது எல்லாம் இணைந்து நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து அழகு 3 அப்படின்னு சொல்லும் பொழுது எழுதும் திறன், அதாவது 15 கேள்விகள் இதில் இடம்பெறும். சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தணும். ஆனால் சொற்றொடரில் என்ன செய்யணும், அமைச்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறது. தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, இதுவும் என்னதான் நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்த கேள்விகளில் வரக்கூடியது. அப்படி தானே 9ஆம் வகுப்பில் முதலாவதாக வரக்கூடிய செய்வினை, செயற்பாட்டு வினை இலக்கணங்கள். அப்புறம் தமிழ் மரபு, திணை மரபு, உயர்திணை, அதாவது வலு அமைதை,
வளாநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பில் இடம்பெறக்கூடிய அந்த இலக்கண வகைகள் இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும், நம்ம சரியாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை மேக்ஸிமம் எப்படி தான் படிக்கணும், புத்தகத்து வழியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. எடுத்தோடனே சிலபஸ் வைஸ்க்கு போயிடாதீங்க. புத்தகத்தில் உள்ளதை முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க, அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதற்கடுத்து அழகு 4 அப்படின்னு சொல்லும்பொழுது கலை சொற்கள் அப்படி தானே 10 கேள்விகள் வந்து இதில் இருந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா, இப்போ பல துறைகளை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதை சார்ந்த சொற்களுடைய தமிழ் பெயர்கள் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேடுபொறி, வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடலாமைனா நேச்சுரல் மைல் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு 5 அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிக்கிறது அப்படி தானே, ஒரு வாசிக்கணும் அதை அப்படியே என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கக்கூடிய திறன் தான். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப், அதாவது பத்தியிலேருந்து என்ன செய்வாங்கன்னா கொடுத்துட்டு அதிலிருந்து சில வினாக்கள் கேட்பாங்க. அதை என்ன செய்யணும், நம்ம தேர்ந்தெடுத்து சரியான விடைகளை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதற்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னா 15 கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, இதில் 5 வினாக்கள் வரும். மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேட்டிங் மெத்தட்ஸ். சரியா, ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை என்ன செய்யணும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சணும். உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா, பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதற்கு உண்டான தமிழ் சொற்களை என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து அழகு 7 அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் மொத்தமே எவ்வளோ வினாக்கள் கொடுத்துருக்காங்க, 15 வினாக்கள் தாங்க. 15 வினாக்கள் என்ன செய்யணும், இதில் கொடுத்துருக்கத மேக்ஸிமம் என்ன பண்ணணும், 14 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், அதை சார்ந்த ஆசிரியர்கள், எந்தெந்த ஆசிரியர்கள் எதெல்லாம் எழுதினாங்க, வேறு ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இதனுடைய ஆசிரியர்கள், நீங்கள் 14 கீழ்கணக்கு படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இதில் பாதி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கவர் ஆகிடும். இது போக திருக்குறள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆரம்ப காலத்தில் எவ்வளோ படித்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ளதில் 25 அதிகாரங்கள் படிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 20 அதிகாரம் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக மற்றது என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால், முக்கிய ஆசிரியர்களை படிக்கணும். ஊவேசா படிக்கணும், வேறு தேப்போ மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், அப்புறம் ஜி.ஏ. போப், வீரமா முனிவர், இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக எதில் கவர் ஆகிடும் அப்படின்னு சொன்னால், பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்தையும் சார்ந்து நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சிருந்தாலே சரியாயிடும். ஆனால் இலக்கண வகைகள் செய்யுளை பற்றி படிக்கணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், 11, 12ஆம் வகுப்புகளை சார்ந்த வினாக்களும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ தமிழை இதுக்கு முன்னாடி 3 பகுதிகளாக மட்டும்தான் பிரிச்சிருந்தாங்க. இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, 7 அலகுகளாக பிரிச்சிருக்காங்க. சரியா, அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஜிகே பார்ட் 75 + 25 மேத்ஸு, அது மாறாதது. அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 100 வினாக்கள் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் என்ன செய்யாது, நம்மளுக்கு மாறாதது. அப்போ 200 வினாக்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகங்களும் கிடையாது. ஆனால் அதில் உள்ள சிலபஸில் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா அழகுலையுமே என்ன செஞ்சுருக்காங்க, நடப்பு நிகழ்வுகளை இணைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அழகு சார்ந்த, அதாவது இந்த யூனிட்டை சார்ந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். நம்மளுக்கு குரூப் 4 குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால கிளாஸஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.